முதல்ல சிசேரியன் ஆச்சு, எனக்கு திருப்பியும் சிசேரியன் தான் ஆகுமா, நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வி பேக் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் அப்படின்றது சொல்லுவோம். டோலாக் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன் அதுவும் சொல்லுவோம். சிசேரியன் முதல்ல எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். பேபியோட பொசிஷன் சரியில்லை, இல்லை பேபிக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது, இந்த காரணங்களால் பண்ணியிருந்தாங்கன்னா அதே காரணங்கள் திருப்பி அடுத்த கர்ப்பத்தில் வரலைன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். குழந்தையோட பொசிஷன் சரியாக இருக்கா, குழந்தையோட வெயிட் சரியாக இருக்கா, குழந்தைய சுற்றி தண்ணி சரியாக இருக்கா, அம்மாவோட இடுப்பெலும்பு நல்லா அந்த குழந்தையோட தலை வெளியில் வர்ற அளவுக்கு பெரிதாக இருக்குதா, தாய்க்கு வேற ஏதாவது பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குதா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா சிசேரியன் ஏற்கனவே பண்ணியிருந்தா கூட திருப்பி நார்மல் டெலிவரிக்கு நாம முயற்சி செய்யலாம். நீங்க விபேக் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே சரியான டயட், சரியான எக்ஸசைஸ் அண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ல தகுந்த ஏற்பாடுகளோட தகுந்த புரிதல்களோட பண்ணிக்கோங்க.